அக்ஷய், என்ன மூஞ்சிட்டு வச்சிருக்க? நான் தான் நீ சொல்ற படத்துக்கே வரேன்னு சொல்லிட்டேன்ல. நான் எஸ்கே படத்துக்கு போலான்னு தான் சொன்னேன். நீ தான் உன் தலைவர் படத்துக்கு போலான்னு கூட்டு வந்த. ஒருவேளை ரிவ்யூ ஏதாவது பாத்தியா? படம் எதுவும் நல்லா இல்லையோ? போச்சா? இவ்வளோ நேரம் யார் கூட பேசிட்டு இருந்த? ஏன் கேக்குற? சும்மாதான் சொல்ல. ஃப்ரெண்டு கூட. அது இங்கிருந்தே பேசியிருக்கலாமே. அது உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குல்லடா. நாங்க வேற பர்சனலா பேசிட்டு இருந்தோம். ஹோ, கரெக்ட் தான். பர்சனல்ல. அக்ஷய், உனக்கு ஏதாவது கேட்கணும்னா ஸ்ட்ரெயிட்டா கேளு. நானும் கொஞ்ச நாள் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ முன்னாடி மாதிரி இல்லை, ரொம்ப மாறிட்ட. இப்போல்லாம் என்னை பற்றி யோசிக்கிறது இல்லை, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. அப்படியே நான் கூட இருந்தாலும் ஃபோனில் தான் பிஸியாக இருக்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் எனக்கு புரியல. ஸோ நீ தான் சொல்லணும். இல்லை, நீ கேட்க வந்ததெல்லாம் முதல்ல கேளு, அப்புறம் நான் சொல்கிறேன். உனக்கு வேற யாரையாச்சும் பிடிச்சிருக்கா? எப்போ அந்த அக்ஷய் உனக்கு இந்த சந்தேகம்? நீ மாற ஆரம்பிச்சதுலேருந்து. ஓ, இன்னும் வேற என்னென்னலாம் இருக்கு? மொத்தமாக சொல்லிட்டீங்கன்னா எனக்கும் பதில் சொல்ல ஈஸியாக இருக்கும்ல. கேளு கேளு அக்ஷய். சுமி, ஓவர் ரியாக்ட் பண்ணாத. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நில்றி, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போடி. சொல்றி. என்ன சொல்ற? என்ன சொல்ற? சொல்லிட்டா இப்போ நீ சந்தேகப்பட்டது இல்லைன்னு ஆயிடுமா? இல்லை நீ சந்தேகப்பட்டன்றதை நான் மறந்துட முடியுமா? எதுவும் மாற போறது இல்லைல்ல. நீ எப்படி நினைச்சோ அப்படி இருக்கட்டும், வழிவிடு. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். சொல்ல போறியா இல்லையா? சொல்றி. சொன்னா நீ தாங்க மாட்ட, வேணாம் விடு. அப்போ நான் சந்தேகப்பட்ட சரிதான். அப்புறம் என்னமோ தப்பே பண்ணாத மாதிரி நீ பாட்டுக்கு அமைதியா போற. சொல்லுடி, யார் அவன்? இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா? ஏன் உனக்கு நான் மட்டும் பத்தாதா? அப்படி என்னத்தை பார்த்து முயங்குன? சொல்றி. சொன்னா நீ படா. சுமி, சுமி, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். உன்னை ஃப்ரீயா விட்டல, அதான் ஏன் தப்பு. ஃப்ரீயா விட்டியா? யார் நீயா? உன்னால தானே என் ஃப்ரீடமே போச்சு. எல்லாத்துக்கும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்க. இந்த ட்ரெஸ் போடணும், இந்த ட்ரெஸ் போடக்கூடாது. அப்படியே போட்டாலும் ஷால் போடாம வெளியில போகாத, லெகின்ஸ் யூஸ் பண்ணாத, பசங்க கிட்ட பேசாத, நம்பர் வாங்கினாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் சேவ் பண்ணணும். 10 மணிக்கு மேலே ஆன்லைன்ல இருக்காத, கண்ணுக்கு மை போடாத, லிப்ஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணாத, பெருசா கம்மல் போடாத, முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போகாத. இதெல்லாம் மட்டும் சாருக்கு பார்த்தாதுல, எங்கேயாச்சும் போனாலும் வந்தாலும் பஞ்சிங் மிஷின்ல பஞ்ச் வைக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கணும். இதில் எங்கடா என்ன ஃப்ரீயா விட்ட? இதெல்லாம் என்ன எனக்காக பண்ண? உன் நல்லதுக்காக தானே சொன்னேன். இதுல ஏதாச்சும் ஒன்று காரணம் இல்லாமல் சொல்லியிருப்பேனா? அவ்வளோ கஷ்டமா இருந்தா விட்டு போயிருக்க வேண்டியதானே. இது எல்லாமே உன் மேல இருக்க லவ்னால தான் பண்ணிட்டு இருக்கேன்னு புரிஞ்சுக்காம எல்லாத்தையும் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்க. நீ எங்கடா சொல்ல விட்ட? எங்க சொல்ல விட்ட? ஏதாவது சொன்னா உடனே அட்வைஸ் பண்ண வேண்டியது. பசங்களை பத்தி பசங்களுக்கு தான் தெரியும், அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி பார்ப்பாங்க. இல்ல அக்ஷய், இது எங்க மேல தப்பா இல்ல உங்களோட தப்பா? பண்றதெல்லாம் நீங்க, ஆனா பனிஷ்மெண்ட் மட்டும் நாங்க ஃபாலோ பண்ணோம். இல்ல எனக்கு ஒன்றும் புரியல, என்ன நியாயம் இது? நியாயத்தை பத்திலாம் நீ பேசாத. என்ன லவ் பண்ணும்போது இன்னொருத்தனை போய்
சி அசிங்கமே இல்லாம. டேய் நீ தான்டா அசிங்கம், நீ தான் அசிங்கம். நீ கரெக்டா இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்க போகுது? நான் கரெக்டா இல்ல. நான் என்ன கரெக்டா இல்ல சொல்லு. அப்படி என்ன ஒண்ணு ஒழுங்கா பாத்துக்காம விட்டேன்? அத நான் சொல்லணும். சொல்லுன்னு தான் சொல்றேன். சொல்லுடி. இன்னைக்கு எல்லாமே தெரிஞ்சாகணும் எனக்கு. சொல்லு சுமி. நம்ம எத்தனை வருஷமா லவ் பண்றோம்? அது எதுக்கு இப்ப கேக்குற? சொல்லு. 2 வருஷம். இந்த 2 வருஷத்துல நமக்குள்ள எத்தனை முறை எல்லாமே நடந்து? ஏய் இங்க போய் இதை பத்தி பேசிட்டு இருக்க. யாராச்சும் கேட்டா என்ன நினைப்பாங்க? நீ இவ்வளவு நேரம் பேசலாம், யாரும் கேட்கல. இவன் மட்டும் என்ன சொல்ற? தேவையில்லாம பேசுற சுமி. முதல்ல கேட்டதுக்கு பதில் சொல்றியா? என்ன ஒரு 10 15 சரியா தெரியல. சரியா தெரியல. என் பேட் சைஸ் என்ன? தெரியல. இன்னர் சைஸ், ஸ்லிப்பர் சைஸ், என் ட்ரெஸ் சைஸ் எதுவும் தெரியல. ஆனா நீ என்ன நல்லா பாத்துக்கிறேன்னு மட்டும் சொல்றேன். இதெல்லாம் ஒரு விஷயமாடி? இதெல்லாம் தெரியலனா என்ன? நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியுமா? உனக்கு தெரியுமா நீ என்னதான் லவ் பண்றியான்னு? அப்படி இருந்திருந்தா இது எல்லாத்துக்கும் உன்கிட்ட பதில் இருந்திருக்கும். எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? நீ முதல்ல எதுக்கு என்கிட்ட கேட்டேன்னு சொல்லு. நீ சரியில்லைன்னு தோணுச்சு அதான். முன்னெல்லாம் நீயாவே எனக்கு கால் பண்ணுவ, என்னை பார்க்கணுன்னு சொல்லுவ. எது செய்கிறதா இருந்தாலும் என்னை கேட்டுட்டு தான் செய்வேன். நான் கால் பண்ணால் பிஸின்னு வந்ததே இல்லை. ஆனால் இப்போ எல்லாமே தலைகீழாக இருக்கு. கட்டு இந்த ட்ரெஸ் எனக்கு யார் வாங்கி கொடுத்தா ஞாபகம் இருக்கா? போன பர்த்டேக்கு நான் தானே உனக்கு வாங்கி கொடுத்தேன். வேற என்னெல்லாம் வாங்கி கொடுத்த ஞாபகம் இருக்கா? இது எதுவும் ஞாபகம் இல்லாம இருக்கிறதுக்கு யார் காரணம்? நானா? நீ தானே? அப்படி பார்த்தா இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு புரிஞ்சுக்கோ. என் மேல கேரிங் இல்லாம இருந்ததுக்கு, என்ன பக்கத்துல இருந்து பாத்துக்காததுக்கு எல்லாத்துக்குமே நீ தான்டா காரணம். அப்படி ஏன் மேல பிளேம் பண்ற? வாட் எவர் என்ன நடந்திருந்தாலும் நீ எப்படி? இதெல்லாம் நம்ம பேசியிருந்தாலே சரியாயிருக்கும். எனக்கு தெரியல அக்ஷய், அதெல்லாம் தெரியல. எனக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பழகிடுச்சு. இண்டிபெண்டா இருக்கிறதுக்கும் பிரைவேட்டா இருக்கிறதுக்கும் பிடிச்சிருக்கு. அவன் கூட எப்படி இப்படி வாய் கூசாம உன்னால பேச முடியுது? அசிங்கமா இல்ல? ஏன் அக்ஷய், உன்னை லவ் பண்ணா உன்கிட்ட மட்டும் தான் பேசணுமா? உன்னை மட்டும் தான் பிடிக்கணுமா? வேற யார் மேலே ஃபீலிங்ஸ் வரக்கூடாதா என்ன? நீ என்ன சொல்ல வர? லவ் யார் மேல வேணாலும் எந்த வயசுல வேணாலும் வரலாம் இல்லையா? காரணமே இல்லாம வருவது தானே காதல். என்ன அக்ஷய், கரெக்ட் தானே? இப்ப பிரச்சனை அது இல்ல. ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கும்போது எப்படி இன்னொருத்தர அசிங்கமாவே இல்லையாடி? கொஞ்சம் கூட கில்ட்டே இல்லாம பேசுற. ச்சே. ஏன் நிறுத்திட்ட அக்ஷய்? சொல்ல அக்ஷய். அப்புறம் நீ என்னமோ சொன்னியே, ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கும்போது இன்னொருத்தன் கூட எப்படி? இந்த மாதிரி இருப்பேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இல்ல சுமி, இதுல நீ வர அசிங்கமா இருக்குன்றியா? இதெல்லாம் நீ பேசுறதுனடா. அப்புறம் என்ன, நான் மட்டும் இன்னொருத்தர் கூட பேசக்கூடாதா? சுமி நீ நினைக்கிற மாதிரி இல்ல. வேற எப்படி? இதெல்லாம் நீ பண்ண மெசேஜ் தானடா. இவ்வளவு பிடிச்சிருந்தா இதுக்கே கூட டிராவல் பண்ணிட்டு இருக்க? விட்டு போக வேண்டியதானே? அத நான் சும்மா பேசிட்டு இருந்தேன். இவ்வளவு நாளா அக்ஷய்? அப்போ பார்க்க வரும்போது நான் தொடும் முதல்ல அவன் ஞாபகம் தான் இருந்திருக்குல்ல உனக்கு? சுமி இதுதான் பேசிட்டு இருந்திருக்க. மறந்துட்டு மெசேஜ் பாரு. அப்படி என்ன விட அவன் என்ன கொடுத்துட்டா உனக்கு? போது நிறுத்துறியா? அவ கூட உன்னை கம்பேர் பண்ணாத. அது வேற, இது வேற. இல்ல எனக்கு புரியல. வேறனா எப்படி? என் கூட பேசுறது எல்லாமே அவன் கூட பேசியிருக்க. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க. இப்படி எல்லாத்தையும் இன்னொருத்தர் கூட ஷேர் பண்ணிட்டு என்னையே சந்தேகப்படுறியா? அதெல்லாம் ஜஸ்ட் லஸ்ட் தாண்டி. அதை தாண்டி வேற எதுவுமே இல்ல. நான் உன்னை மட்டும் தாண்டி லவ் பண்றேன். ஓ வாவ், சூப்பர். இன்னும் வேற என்ன இருக்கு சொல்லு. பிடிக்காம தான் பேசுனியா? பிடிக்காம தான் பழகுனியா? பேசுனது மட்டும் தானா இல்ல? ஏய் நீ நினைக்கிற மாதிரி இல்லடி. அவ வேற, நீ வேற. கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. அப்போ செய்யலாமா?
நானும் எனக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச மாதிரி இருக்கேன். நீ என்னை எதுவும் சொல்லக்கூடாது. உனக்கு என்ன பைத்தியமா? இல்ல, இப்பதான் நான் தெளிவா இருக்கேன். நீ தானே சொன்ன அது வர லெஸ்ட் தானே. நீ நம்ப அக்ஷய், நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன். அதுல உனக்கு எந்த சந்தேகமும் சுமி போதும், இதோட நிறுத்திக்கோ. நீ செஞ்ச தப்பு ஒத்துக்காம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்க. நான் மட்டும் பேசாம இருக்கணுமா? ஏன் எனக்கு யார் மேலேயும் ஃபீலிங்ஸ் வராதா? அப்படி யார் மேலேயும் எதுவும் தோணாத அளவுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய அழகனா? சொல்லு அக்ஷய், சொல்லு. கமிட்மெண்ட் அக்ஷய், உனக்கு நான் எனக்கு நீன்னு. பொண்ணுங்க நாங்க மட்டும் எல்லாத்தையும் அடக்கிட்டு இருக்கணும். நீங்க அப்படியே ஊர் மேய போயிருவீங்க. இங்க பாரு சுமி, உன்னோட இடத்துல நான் வேற யாரையும் வச்சு பார்த்ததில்ல. நான் சொல்றத நம்பு. நீ தான் அக்ஷய் புரிஞ்சுக்கணும். லவ் வேற லஸ்ட் வேற இல்லைன்னு. அப்படி நீ சொல்றது சரிதானே? நானும் அப்படி இருக்கேன்றதை ஏன் உன்னால ஏத்துக்க முடியல? போது புரிஞ்சுக்கோ, ஒன்னு இல்லாம இன்னொன்னு இல்லைன்னு. உங்களை சொல்லி தப்பு இல்லை. வரலாறு சரியா இருந்தா இங்க எல்லாமே ஒழுங்கா இருந்திருக்கும். இல்லனா இனிமே நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது. லெட்ஸ் பிரேக் அப். டே அக்ஷய், எங்கேயாவது நிம்மதியா பேச விடுறாங்கடா. யாரோ விடாம கால் பண்ணிட்டே இருக்காங்க. யாருன்னு பாரு. போலாமா? டேய், நீ என்ன மூஞ்சி எப்படி வச்சிருக்க? புரிஞ்சு போச்சு. ரிவ்யூ ஏதாவது பாத்தியா? படம் ஊத்திக்கிச்சா? நான் எஸ்கே படத்துக்கு போலான்னு தான் சொன்னேன். நீ தான் உங்க தலைவர் படத்துக்கு போல நீங்க கூட்டு வந்த. சரி பரவாயில்ல விடு. உங்க ஆளுக்கு வர கடைசி படம் போய் பார்த்துட்டு வரலாம். மிஸ் பண்ணிட்டு போற. டைம் ஆயிடுச்சு, வாடா. சாரி சுமி. நீ என்ன சாரி சொல்ற? ஆனா அடுத்த வாட்டி நான் சொல்ற படத்தை தான் போகணும். ஓகே, பாப்பலாம். ஏய் இரு.